தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுத்த நாள் இன்று சர்வதேச தொழிலாளர் தினம். சர்வதேச தொழிலாளர் தினம் என்றாகும். தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுத்த நாளாக இன்று உலகளாவிய ரீதியில் மே தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உழைக்கும் வர்க்கத்தை நினைவு கூறும் விதமாக அவர்களை கௌரவப்படுத்தும் தினமாகவும் கொண்டாடப்படும் உலக தொழிலாளர் தினமானது 18ஆம் நூற்றாண்டின் காலப்பகுதியில் 12 முதல் 18 மணி நேர கட்டாய தொழில் நிர்பந்தத்திற்கும் தொழிலாளர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களுக்கு அநீதிகளுக்கு எதிராகவும் ஏற்பட்ட புரட்சியே மே தினம் உருவாக காரணமாக அமைந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 12 முதல் 18 மணி நேரம் வரை வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. அதற்கு எதிராக குரல்கள் பல்வேறு நாடுகளில் ஆங்காங்கே எழத் தொடங்கின. 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் திகதியில் 88,000 தொழிலாளர்களின் பங்கேற்புடன் 8 மணித்தியாலம் போராட்டம் ஆரம்பமானது. 307 நிறுவனங்களின் தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் குவித்திருந்தனர். அடக்குமுறை அதிகரித்திருந்தது. எனினும் போராட்டம் தொடர்ந்தது. புரட்சி வெடித்து இறுதியில் தொழிலாளர்களின் கோரிக்கை வெற்றி கண்டிருந்தது. கடந்த 1886ஆம் ஆண்டில் மே 1ஆம் திகதி அமெரிக்காவின் பிற நகரங்களில் நடைபெற்றது போலவே சிகாகோ நகரிலும் 8 மணி நேர வேலை நாள் கோரி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடங்கி நடைபெற்றது. இதனை அடுத்து போலீசார் போராடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவியதை தொடர்ந்து வன்முறை வெடித்தது. சில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். இதனை கண்டித்து சிகாகோவில் உள்ள ஹேமார்ஹெட் சதுக்கத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதனை கலைக்க வந்த போலீசார் மீது குண்டு ஒன்று வீச தொழிலாளர் மீதான அடக்குமுறை தீவிரமானது. இறுதியில் வன்முறை முடிவதற்குள் 7 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் 60 பேர் காயமடைந்திருந்தனர். 4 முதல் 8 பொதுமக்கள் இறந்ததாகவும் 30 முதல் 40 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. தொழிலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலேயே உழைப்பாளர் நாள் மே 1ஆம் திகதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. தொழிலாளர்கள் மீதான உரிமை மீறல்கள், நீண்ட நேரம் வேலை, மோசமான வேலை நிலைமைகளை அனுபவித்தவர்கள், குறைந்த ஊதியம் மற்றும் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த பல போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை போன்றவற்றை அனுபவித்தனர். மேலும் போலீஸ் தாக்குதலில் உயிர் விட்டவர்கள் அனைவரும் ஹேமாஹெட் தியாகிகள் என போற்றப்படுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக ஹேமாஹெட் விவகாரம் தொழிலாளர் இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் உலகம் முழுவதிலும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்க உதவியது. பலகட்ட உரிமைகளை தொடர்ந்து 1894ஆம் ஆண்டில் தொழிலாளர் தினத்தை அரசாங்க விடுமுறையாக அமெரிக்கா முறையாக அங்கீகரித்தது. மேலும் இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. கனடாவும் இதை பின்பற்றியது. எனினும் நாளுக்கு 8 மணி நேரம் மேலே மட்டுமே வேலை என்பதை அங்கீகரிக்க அமெரிக்காவிற்கு இதனை தொடர்ந்து எழுந்த எண்ணற்ற எதிர்ப்புகளுக்கு அடுத்து சுமார் 22 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை தொழிலாளர் தினமாக அனுசரித்தாலும் மற்றவர்கள் அந்த நிகழ்வை வேறு திகதியில் கொண்டாட முடிவு செய்தனர். கடந்த 1889ஆம் ஆண்டில் சோசலிஸ்ட் மற்றும் தொழிலாளர் கட்சி அமைப்பான செகண்ட் இன்டர்நேஷனல் இனி மே மாதம் 1 நாள் சர்வதேச தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது. தொழிலாளர் தினத்தின் முதல் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டம் ஒரு வருடம் கழித்து 1890இல் தொடங்கியது.
தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்பிப்பதோடு அதிகார வர்க்கத்தினரின் சுரண்டல்களில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த 1917 ரஷ்ய புரட்சிக்கு பின்னர் சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு பிளாக் நாடுகளினால் தொழிலாளர் தின கொண்டாட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல நாடுகளில் மே 1 தேசிய விடுமுறையாக மாறியது. அணிவகுப்புகள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்துள்ளன. அத்துடன் இலங்கையில் 1934 முதல் முறையாக சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. பின்னர் 1956 மே 1 இந்த நாட்டில் சர்வதேச தொழிலாளர் தினம் அரசாங்க விடுமுறையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.